அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான நாளில் சந்திக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பறக்கணும். முதல் ஃப்ரேம் இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே பறக்கிறாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்துல முடிஞ்சிருப்பேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரத கட்டம் இங்கே கேள்விப்பட்டோம் அப்படின்னா அதெல்லாம் குமரிக்கிட்டமா மாற்றி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ராவணத்தினாலும் தமிழ் வேறே வழி இருந்துச்சு. அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், பூராத்தையும் மாற்றுவேன். ராஜமுருகன் அண்ணன் வந்தவொடனே சொன்னார், ராஜமுருகன் அண்ணன் வந்தவொடனே சொன்னார், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போறாங்க தெரியல. இவங்க நடக்க போது சம்பந்தம் இந்த டிக்கெட் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மே நவுத்துவாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு விடாத முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசாக தாடி வச்சிருந்தாரு சீமானு, அவர் சேவ் பண்ணிட்டாரு. சரி தம்பியா நம்ம வளர்த்தலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதிக்கு இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்கு ஒரு மாநாடு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒழிஞ்சிரும், இன்னும் மது பிரச்சனை இருக்காது. மறுநாள் வந்து பிரச்சனை அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பவுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி. நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நம்ம வந்து பேச நினைச்சிட்டு பேசிட்டு போயிடலாம். இந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகனை பேசும்போது கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்படியே ரெடி ஆயிட்டேன். அப்புறம் அவன் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல கோவம் போல அது வந்து மறைமுகமாக சொல்லிட்டார், கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று. நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தோணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கம்யூனிஸ்ட் முதல் ஒன்று சொன்னோன்னே எங்கள் அண்ணன் கம்யூனிஸ்டோடு இருந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிடுச்சுன்னா நான் கலெக்டர் வந்து கட்சியை சேர்த்துருக்காரு. ஒரே அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில. அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுட்டே இருக்கிறாரு. நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது. முடியும் போது நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியும். அவ்வளவு வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியா வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன். மனசுக்குள்ள முன்முடிவுகள்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமா இது போன்ற படங்கள்ல நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க, பிலாசபி பேசுவாங்க. அதனால என்ன இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க. நமக்குள்ள பார்த்து தத்துவம் பேசுவாங்க. அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது, அது ஒன்று கணக்கு இருக்கு. இன்னொன்று வந்து பெருமை தத்துவத்துக்கு ஒரு கணக்கு. அது ஆச்சரியம் என்னன்னா, திரு சரவணன் அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேச, அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன். பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்க, ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தை நசுக்கப்பட்டவனா இருக்கிறான், அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக, கேலியாக, எல்லலாக, பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு. ஒரு நண்பனாக திரு சரவணன் அவர்களுடைய இந்த பழைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன். நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி, ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்றாங்க. அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிப்பாட்டுறாரு. எங்களுடைய சொந்த ஊர் சிறுவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள்
எங்களால நாற்காலியில உட்கார முடியல, நான் தான் தலைவர் ஆனா நாற்காலியில உட்கார முடியல அப்படின்னு சொல்றாங்க. நாம எல்லாரும் பெரியார் என்று பெருமை சொல்றோம். திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம். வந்து எடுத்த எடுப்புலயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, எப்படி அவர் பொருந்துவார், நல்லா சிறப்பா இருக்காரு அண்ணன், வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும், அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களை பார்த்துட்டு இதுல வந்து அடி அடி அடின்னு அடிச்சு வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒரு பார்த்தா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல் ஆயிட்டாரு. அந்த கேரக்டரா தான் நந்தனா தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குநராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக சொல்ல ஒரு நந்தனாவே முழுசா அப்படிங்கிறதாக திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை திரு சசிகுமார் மட்டுமல்ல, பாலாஜி சக்திவேலனாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த வயிறை தள்ளிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு அந்த கேரக்டர்ல வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மனசுக்குள்ளேயே நிற்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்தையுமே காட்டினாரு. நிறைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மனைவியா நடித்தவங்க, சசிகுமாரோடைய மனைவியா நடித்தவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கணி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஆனால் லைட்டாக தள்ளி விடும்போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணிருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ஆச்சரியமாக பண்ணியிருப்பார். அது மாதிரி நிறைய ராஜ்குமார் குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாம அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது. என்னுடைய சகோதரி உட்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க. அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகும் என்னங்கெல்லாம் தாண்டி என்னுடைய சகோதர நண்பர் சரண் அவர்கள் நானே இதை பண்ணுறேன் வெளியே முழுக்க எடுத்துக்கிறது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி. இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும், யாருக்குமே சாதாரணமாக தோணும். நிறைய இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அல்லது நாங்கள் தான் பட்டியலின சமூகத்திற்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள், அரசியல் ரீதியாகவும் திரைத்துறைக்குமே நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக கூட திரு சரவணன் தனியாக சொல்லிக்கலாம் ரகசியமா வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசுற அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு. சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் என்ன சம்பவம்னா எனக்கு தெரியாது. அது கேட்டதில் முதல் நாள் வந்து நாங்கள் நிறைய கட்டி கொண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய ஸ்பெண்ட் டைம் நிறைய பண்ணிடுவோம். ஒரு நாளும் அவர் என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டது. ஆனால் அவர் வந்து இவ்வளவு அக்கறையா ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கும் போது இது பேசக்கூடியவர்களுக்கு வந்து ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறார்கள் சேர்ந்து எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டியிருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்கள். அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது. அவர் வெறும் அன்பு, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் அண்ணன் அழகா சொல்லியிருப்பார், நீ மாட்டு வேலையே பார்க்கலாம், நான் மாட்டு வேலையை பார்க்கறேன், அவ்வளோதான் சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோட அந்த வந்து ஒரு பெரிய உயரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னும் 1.5 வருஷத்துல தேர்தல் வருது. மற்றது வந்து வெற்றியை காண்க.